च धीमहि तन्नो दुर्गि प्रचोदयात् ओम கொடுங்கம்மா ஓம் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இப்ப எதுக்கு கௌதம் ஃப்ரெண்டு கால் பண்றான்? ஹலோ. டேய் கௌதம், நான் ராஜா பேசுறேன்டா. ஏய், நான் கௌதமோட அம்மா பேசுறேன். ஆண்டி, அவன் எங்க இருக்கான்? அவன் மணமேடையில இருக்கான். தாலி கட்டுற நேரம். ஆண்டி, கௌதம் சிவபாலனை கடத்த சொன்னா. நாங்க அவனை கடத்தி ஒரு குடோன்ல கட்டி வச்சிருந்தோம். ஓகே. அவன் எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டான் ஆண்டி. இப்ப அவன் மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான் ஆண்டி. என்னடா சொல்ற? அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு ஆண்டி. கண்டிப்பா அங்க வந்து பிரச்சனை பண்ணுவான். இன்னும் இந்த சிவபாலனை காணுமே. வரேன். என்ன மேடம், உங்க மூஞ்சி பேய் எறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சே. இன்னும் ஏதோ பிரச்சனையா? தெளிவா சொல்றதுக்கு நேரம் இல்ல. முதல்ல கௌதம தாலியை கட்ட சொல்லணும். உடனே தாலியை கட்ட வைங்க, சீக்கிரம். அதான் தாலி ஆசீர்வாதம் பண்ணி வந்தாச்சுல, சட்டுப்பட்டு கட்ட சொல்ல வேண்டியதானே. எதுக்கு சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே போதும். சாமி, ஒன்னும் அவசரம் இல்ல. சொல்ல வேண்டிய மந்திரத்தெல்லாம் நீங்க நிறுத்தி நிதானமா சொல்லி தாலியை கட்ட வைங்க. இன்னும் முகூர்த்த முடிய நேரம் இருக்குல்ல. பொறவென்ன இந்தாருங்க, இது ஒரு பைத்தியம். இவன் நான் சொல்லுறத கேளுங்க. முதல்ல இந்த தாலியை கட்ட சொல்லுங்க, புறம் இந்த மந்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சுக்கலாம். முதல்ல தாலியை கட்ட சொல்லுங்க. சவுந்தரபாண்டி ஐயா, என்ன குழப்பறேள்? நான் நிறுத்தி நிதானமா மந்திரத்தை சொல்லவா வேண்டாமா? ஐயா, உங்களுக்கு எந்த பிரஷரும் வேண்டாம். முறைப்படி எப்படி சொல்லுமோ அப்படி சொல்லி தாலி கட்ட வைங்க, அது போதும். கன்யாகுமாரி च धीमहि तन्नो दुर्गि கனி, இல்லை என்னாச்சு? இல்லை என்ன கிறுக்கிறுன்னு வருதா? எதுவும் சாப்பிடலையா? இல்லை கனி. ஏலே சம்முவா, எனக்கு அந்த கோமாளிய பிடிக்கல. போ சொல்லல. ஏம்மா, என்னாச்சு? அவனை போ சொல்லு. எனக்கு பிடிக்கல. இப்ப அவனை போ சொல்ல போறியா இல்லையா? இல்ல உடம்புடி சண்முகா, இல்ல வெட்டிக்கலே. இல்ல இங்க முன்னாடி வந்து மறைச்சு நில்லுங்க. எப்போ நீ வா. இல்ல இல்லை, அந்த தூணுக்கு பின்னாடி கோமாளி வசம் போட்டு வந்து நிக்காம பாரு. அவன் தான் வெங்கடேசனா இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. சீக்கிரம் போல. அது என்னன்னு போய் பாருல சீக்கிரம். பிரசிடென்ட் சார்வாள், ரெண்டு ஜோடிக்கும் ஒரே நேரத்துல தாலி கட்ட சொல்லாமா, இல்ல ஒவ்வொருத்தரா தாலி கட்ட சொல்லாமா? உங்களுக்கு எது முறையோ அதை அப்படியே பண்ணுங்க. ஏன் சாமி, ஒரே நேரத்துல ரெண்டு ஜோடி தாலி கட்டினா எப்படி ஆசீர்வாதம் பண்றது? முதல்ல பெரியவளுக்கும் ரெண்டாவது சின்னவளுக்கும் தாலி கட்ட சொல்லுங்க. அப்பதான் ஆசீர்வாதம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்கம்மா, சரி.
கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன கேதுனா கண்டே வத்னாமி சுபகே சஞ்சீவ சரசாஞ்சதோ சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்திரஸ்து. என்னாச்சுன்னு? இல்லக்கணி காலேருந்து நீ எதுவும் சாப்பிடல, அதான் கொஞ்சம் மயக்கமாயிட்டேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சாங்க? ம். ஓ, போய் அக்கா பக்கத்துல நில்ல. ஓ, அம்மா அம்மா நன்றிம்மா. எழுந்து அக்னி சுத்தி வாங்கோ. சண்முகம், அதான் கல்யாணம் நடந்துருச்சுல, இனிமே கௌதம் தாலி கட்டலாமா? அதானே ஐயர் நம்பர் 2 மந்திரத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. எதுக்கு இவ்வளவு அவசரம்? முதல்ல நீங்க மந்திரத்தெல்லாம் சரியா சொல்லுங்க. ரத்னா கல்யாணம் மாதிரி வீரா கல்யாணமும் நிறுத்தி நிதானமா நடக்கணும். ஓம் மகாலட்சுமி ஜ வித்மஹே விஷ்ணபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாதே. ஓம் தூமாவத்யை ஜ வித்மஹே சம்ஹாரிண்யை தீமஹி தன்னோ தூம பிரச்சோதயாதே. இப்ப எதுக்கு நீங்க இம்புட்டு வேகமா மந்திரத்தை சொல்றீங்க? கொஞ்சம் மெதுவா சொன்னாதான் என்னவா? அம்மா, என்னால இப்படிதான் சொல்ல முடியும். ஒருவேளை உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சா நீங்க வந்து சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஐயரே, அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நீங்க எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மதனி, ஏதாவது செய். கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். அது பாருங்க, எலே சிவபாலா. நிறுத்துங்க. அறிவு கட்டவன சீக்கிரம் தாலிய கட்டல, தள்ளு. சிவபாலா, என் மதுரை சூடாமணி சாட்சியா சொல்லுதேன், கட்டல தாலிய. பட்னா கையை வெட்டி விடுவேன். விடலங்க, விடல, விடு, விடு போயிடும். சும்மா இருல. ஏய், வேண்டாம்ல, விடு, வேண்டாம், தாலிய கட்டல. சொல்லுது கேளு. ஏய், கட்டுங்க தாலிய. ஏய், கட்டல. உன கொண்டே விடும்ல, சொல்லுங்களா, வேண்டாம்ல.
பயப்படாத. என் தங்கச்சி வாழ்க்கை நாசம் பண்ண. ஏய் வீரா, அந்த தாலி அறுத்து நான் வேற தாலி கட்டுறேன். என்னல செய்த? என்ன வேலை செஞ்சீங்க? என்ன வேலை செஞ்ச? முதல்ல ஒன்று கொள்ளு. முதல்ல என்னல ஆத்தாள மகனமா சேர்ந்து நீங்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கல்யாணம் செல்லாதே, இந்த கல்யாணம் செல்லாதே. என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு வேற வழி தெரியல. ஏலே, நீ எதுக்குல மன்னிப்பு கேட்கணும்? வீரா உனக்கு தானே எழுதி வச்சிருக்கு. எழுதி வச்சவ என் மதனி சூடாமணி. அதை நீ நடத்தி காட்டி இருக்க, அப்படிதான். வாழ்த்துக்கள் சிவபாலா, வாழ்த்துக்கள் வீரா. சூடாமணி, கடைசியில நீ நினைச்சதை நடத்தி காட்டிட்டா. அறிவில்லை உனக்கு? ஆம்பளை தானே நீ? 10 வருஷ கனவுடா. நீ எல்லாம் ஒரு மகனாடா? ஐயரே, அதான் திருப்பூட்டியாச்சுல. அடுத்த பொண்ணு மாப்பிள்ள 2 பேரையும் அக்னிய வள வர சொல்லுங்க. எங்க சட்டையை பிடிக்கிறீங்க? யாருங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார். எதுக்கு சார்? சொல்லுங்க சார், எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க சார்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு எங்க வீட்டு மாப்பிள்ளை மேல கை வைக்கிறீங்க? சண்முகம், ஏன் கத்தி கோவப்படுறீங்க? போலீஸ் தேவையில்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அறிவழகன் அவன் கூட வேலை பார்க்குற மாலதி டீச்சரை மர்டர் பண்ணிருக்கான். அதுக்காக தான் அவனை அரெஸ்ட் பண்றேன். இலே வில்லக்காட்டம், என்னல இவர் சொல்லுதாரு? ஐயோ மச்சான், நான் எதுவுமே பண்ணல மச்சான், சத்தியமா. என்ன அறிவு இதெல்லாம்? அதெல்லாம் எதுவும் இல்ல ரத்னா. இவங்க ஏதோ போய் சொல்றாங்க. சத்தியமா அந்த மாதிரி பண்ணல ரத்னா, உண்மையில சத்தியமா. கான்ஸ்டபிள் சார், சார் எழுதிட்டு போங்க. நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் என்ன விடுங்க சார். அட சொல்லுங்க. சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் என்ன விடுங்க சார். சார் கண்ணு தரமா? என்னடி ஆச்சு ரத்னா? ஐயோ, என் தங்கச்சிங்க வாழ்க்கை நாசமா போச்சு. என் 2 தங்கச்சியுடைய வாழ்க்கையும் நாசமா போச்சு. நீயோட கதை முடிஞ்சுதல. என்ன வேலை செஞ்சிருக்க? என்ன வேலை செஞ்சிருக்க? என்ன வேலை செஞ்சிருக்க? நான் போட்டு வச்சது திட்டெல்லாம் போச்ச. எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் இந்த பையன் கெடுத்து வச்சிருக்கானே. நாசமா போடுவேன். சின்னதுல இருந்தே இந்த மாதிரி பெல்ட்டால 4 அடி அடிச்சிருந்தீனா இவனுக்கு இப்படி திமிர் வந்திருக்குமா? உன் பொண்டாட்டி என்னடான்னா அவ கழுத்துல தாலிய கட்டுடான்னு கத்துறா. இவன் அப்படியே ஓடி போய் குதிச்சில்ல அவ கழுத்துல தாலிய கட்டுறான்.
எம்புட்டு நெஞ்சு எழுத்து இருக்கும்டா உனக்கு. எம்புட்டு திமிரு இருக்கும். போடுற இன்னும் 4. அதானே எம்புட்டு திமிரல உனக்கு. எதுக்கு நீ உசுரோட இருக்கணும்? எதுக்கு உசுரோட இருக்கணும்? சாகல என்ன வேலை செஞ்சிருக்க? எம்புட்டு திமிரு இவருக்கு. மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்க வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல சரியா இந்தாரு. இவனை கத்த சொல்லு. வலிக்குது, கத்த சொல்லு இவனை. அப்பா மன்னிச்சிருக்க பாரு, சொல்லி இவனை. தம்பி என்னது? அப்பா கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டா தான் என்ன ஆட போகுது? ஏன் தம்பி இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்க? சரியா இவனை கத்த சொல்லு. கல்லு மாதிரி நின்னாலே கோபம் தீராது எனக்கு. இல்ல இவன் அடிச்சே கொண்டுடுவான் நானு. கத்து மன்னிச்சிருக்கு பாரு, கத்து. ஐயா சௌந்தரம் கத்த சொல்லல இவன. ஐயா என்னாச்சு? கத்த சொல்லல இவன. தண்ணி எடுத்து வந்து குடுல. ஐயா தண்ணி குடிங்கய்யா. தண்ணி எதுக்கு தண்ணி? சௌந்தரம், இந்த சோடா புட்டி அடிச்சு என்னல பிரயோஜனம்? இவன் அடிச்சா இவன் கட்டின தாலி இல்லன்னு ஆயிடுமா? இல்ல அந்த வீரா இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் தான் உன் மருமகன்னு நிக்காம போயிடுவாளா? ஐயோ அக்கா, நினைக்க என் உடம்பெல்லாம் எரியுதுக்கா. இந்த பாரு, இவன் அடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த வீரா ஒரு அடி கூட இந்த வீட்டுல எடுத்து வச்சிடக்கூடாது. உன் மருமகன்னு ஒரு வார்த்தை கூட அவ வாயிலிருந்து வந்துடக்கூடாது. அதா என்ன அத்தா பேசுறீங்க? தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பாக்கியத்தம்மா அந்த வீராவை ஏன் மருமகன்னு வாய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப தாலி வேற கட்டியாச்சு, சும்மா விடுவாங்களா? இழுத்துட்டு வந்து வாழ வச்சிட மாட்டாங்களா? சௌந்தரம், இந்த கல்யாணத்தை நீ தான் எப்படியாவது செல்லாத கல்யாணம் மாதிரி பண்ணி போடணும். ஆமா. எப்படிக்கா? எப்படி? அதான் நடந்து முடிச்சு போயிருச்சே. முடியல. இந்த பாரு, நீ உடனடியா போ. அந்த வீரா கழுத்துல இருக்கிற தாலிய எப்படியாவது கழட்டி வாங்கிடு. என்னல அப்படி பாக்குற? ஆமல, உன்னால முடியாததுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஊரளவுக்கு பேசுவியே. உன் வாய வச்சு அந்த வீராவை அவ கையாலேயே தாலிய கழட்டி உன் கையில கொடுக்க வெயி. உன்னால முடியும்ல? முடியும். போல உடனே கிளம்பி போ. நீ சண்டை போடுவியோ இல்ல அவளோட மண்டைய கழுவியோ என்னமோ செய்ய. ஆனா உடனே அவ கழுத்துல இருக்கிற தாலிய கையோட வாங்கிட்டு வந்துரு. ஆமா, அப்படித்தான் சொல்லுவேன். இந்த ஆளுக்கு எசக்கியவே நம்மளால சமாளிக்க முடியல. ஐயே, இன்னும் அவ அக்கா வீராவும் வந்துட்டான்னு வச்சுக்கிய. அப்புறம் உன் நிலைமைய நினைச்சு பாருல, நல்லா நினைச்சு பாரு. அது நடந்துடவே கூடாது. சீக்கிரம் போல. இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அவ கழுத்துல இருக்கிற தாலிய கையோட வாங்கிட்டு வந்துரு. போல. எல்லாம் இந்த நாரப்பையிலால வந்ததுக்கா. பாத்தியாடி கொடுமைய? பாவம், இருந்திருந்து ரத்னாவுக்கு கல்யாணம் வச்சா. தாலி கட்டின கையோட மாப்பிள்ள கொலை கேஸ்ல உள்ள போயிட்டான். இந்த சிவபாலம் என்னத்துக்கு வீரா கழுத்துல தாலி கட்டினான்னு தெரியலையே. அதை விட இது பெரிய கொடுமையால இருக்கு.